Hey guys, இந்த டியூட்டோரியல் வேர்ட்ல ரொம்பவே முக்கியமான ஒரு டியூட்டோரியல். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன்னு சொல்லி. பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்லேயோ ப்ரொஜெக்ட்லேயோ இல்லை அது டாக்குமெண்ட்ஸ்லேயோ வந்து நீங்கள் நிறைய டேபிள்ஸ் நிறைய ஃபிகர்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டி வரும். அந்த டைமில் அந்த டேபிள்ஸ் ஃபிகர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஆட் பண்ண வேண்டி வரும். என்ன மாதிரியான அந்த டேபிளோட டீட்டெயில்ஸ் அது என்ன பேஜில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் அண்ட் நீங்கள் அந்த டேபிள்ஸோ அல்லது ஃபிகர்ஸையை வந்து கிளிக் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட அந்த டேபிளுக்கோ ஃபிகர்ஸுக்கோ வந்து அது வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்கன்னா இந்த டியூட்டோரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காகத்தான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முதல் வந்து என்னோட ப்ரீவியஸ் டியூட்டோரியல்ஸில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான வேர்ட் டியூட்டோரியல்ஸ் இருக்குது. என்ன மாதிரினா பேசிக்காக என்ன மாதிரி நாங்கள் வந்து டாக்குமெண்ட் க்ரியேட்ஸ் பண்ணலாம், ஹெடர் அண்ட் ஃபூட்டர் என்ன மாதிரி செய்கிறது, டேபிள்ஸ் என்ன மாதிரி ஆட் பண்ணுறது, ஷேப்ஸ் என்ன மாதிரி ஆட் பண்ணுறது, டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்க்க விரும்பினீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி அதை வந்து விசிட் பண்ணலாம். அண்ட் இதை விட நல்ல யூஸ் ஆஃப் லிங்க்ஸ் வந்து யூஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து நான் கொடுக்க இருக்கிறேன். ஸோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஸோ அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கொஞ்சம் டேபிள்ஸ் வந்து சாம்பிளாக போட்டிருக்கேன். இந்த டேபிள் வந்து ஒரே பேஜில் தான் இருக்குது, 2 பேஜில் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து என்ன மாதிரி நாங்கள் வந்து ஃப்ரண்ட் பேஜில் இதுக்குரிய பேஜ் நம்பர்ஸ் அண்ட் அதோட டைட்டில்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லித்தான் நான் உங்களுக்கு இந்த டியூட்டோரியலை சொல்லித்தர போகிறேன். ஸோ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணி இது என்ன மாதிரி இந்த ஃபிகர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபைலில் போயிட்டு நியூவில் போங்க. நியூவில் போயிட்டு கிளிக் ஆன் blank document. ஸோ நாங்கள் ஒரு blank document ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக நீங்கள் டேபிள் சம்மந்தமான டியூட்டோரியல்ஸ் பார்க்கணும்னு சொன்னாலும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் போயிட்டு இதில் டேபிள்னு இருக்குது, டேபிளை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் நான் வந்து டிராஃப்ட் பண்ணுறேன் டேபிள். ஓகே, ஸோ இது மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் டேபிள் வந்து காப்பி பண்ணி போடுறேன். இப்போ 4 டேபிள் வந்து நாங்கள் காப்பி பண்ணி போட்டிருக்கோம். ஓகே, இப்போ வந்து இந்த டேபிளுக்கு நாங்கள் வந்து கேப்ஷன் கொடுப்போம். கேப்ஷன் என்ற வந்து இந்த டேபிளுக்குரிய ஹெட்டிங், இந்த டேபிள் என்னத்தை மென்ஷன் பண்ணுது என்று சொல்கிறத நாங்கள் வந்து கேப்ஷன் கொடுப்போம். ஸோ நான் உள்ளுக்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணல, ஜஸ்ட் நான் இதுக்கு வந்து கேப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த டேபிளுக்கு கேப்ஷன் கொடுக்குறது என்னமான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் ரிஃபரன்சஸ் என்ற மெனு இருக்குது. இந்த ரிஃபரன்சஸ் என்ற மெனு வந்து கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கேப்ஷன், ஸோ இதை கொடுங்க. கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் 1 இருக்குது. இதிலேயே பாருங்கள் லேபிளில் சம்டைம் இப்போ நாங்கள் டேபிள் இருக்கிறபடியால் டேபிளை கிளிக் பண்ணுறோம். இதுவே ஃபிகர்ஸ் கொடுக்கணுமெண்டா நாங்கள் வந்து ஃபிகர்ஸை கொடுக்கலாமோ, ஈக்குவேஷன் இருக்குமெண்டா ஈக்குவேஷனை கொடுக்கலாம். ஸோ நவ் நான் வந்து டேபிளை தான் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டேபிள் 1 இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது நேம்ஸ் கொடுக்கணும் என்று சொன்னால் நீங்கள் வந்து அதையும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் நான் வந்து ப்ராஃபிட்ஸ் என்று போடுறேன். தென் இதை வந்துட்டு ஓகே கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்ஷன் வருது. அதே மாதிரி இதை வந்து நாங்கள் வந்து இன்சர்ட் கேப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு நேம் ஏதாவது வந்து கொடுக்கலாம். ஸோ இப்படி நான் வந்து கேப்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ நார்மலாக வந்து இது ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கிறபடியால் வந்துட்டு பேஜ் நம்ம வந்து 1ன்னு சொல்லி தான் வரும். ஆனால் நீங்கள் வந்து என்னது டிஃப்ரெண்ட் பேஜஸ்லாம் கொடுப்பீங்க. ஸோ நிறைய பேஜஸ் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர்ஸ் வேறு வந்துடும். ஸோ அதை வந்து நாங்கள் என்ன மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்சர்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து அதோட வியூ வந்து வரும். ஓகே, அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர்ஸ் கொடுக்கணும் என்று சொன்னால் தான் இப்படி இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு பேஜ் நம்பர்ஸ் இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லைண்டா நீங்கள் இதில் ஷோ பேஜ் நம்பர்ஸ் இருக்குது, இதை நீங்கள் அன்செக் பண்ணிவிட்டால் இந்த பேஜ் நம்பர்ஸ் வந்து விஷுவல் ஆகாது. ஸோ மோஸ்ட்லி வந்து நாங்கள் பேஜ் நம்பர்ஸ் கொடுத்து தான் இதில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் இதை கொடுக்கலாம். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணுற இந்த லைன் வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம். என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன்டா இந்த டேப் லீடர் பாருங்கள், இதில் இருக்கிற இந்த அரோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து டாட் லைன், தென் இது வந்து டேஷ் லைன், தென் நாங்கள் கண்டினியூஸாக வந்து ஒரு லைன் போடணும், சாலிட் லைன் போடணும்னா இதையும் வந்து சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த டேபிள்ஸை வந்து கிளிக் பண்ணணும் என்று சொன்னால் நாங்கள் இந்த யூஸ் ஹைப்பர் லிங்க்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பேஜ் நம்பர்ஸ்ன்னு கொடுக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து பேஜ் நம்பர்ஸ் தனியாக இருக்குமென்று சொன்னால்
இப்போ இது வந்து கிளிக் பண்ண இயலாது. பட் நான் ஹைப்பர் லிங்க்ஸ் கொடுக்குற வந்து பெட்டர். ஸோ நாங்கள் இதில் வந்து செக் பண்ணி விடுவோம். ஓகே, ஸோ தென் கிளிக் ஆன் ஓகே. ஸோ இது வந்து நான் கேர்சர் இதில் கொடுத்தபடியால் இதில் வந்துருக்கு. ஸோ இதை நாங்கள் வந்து கட் பண்ணி மேலே கொடுக்கலாம். பேசிக்காக நாங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜ் அல்லது இந்த டேபிள்ஸுக்கு முன்னுக்கு தான் நாங்கள் வந்து இந்த டீட்டெயில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் இதை எப்படி கொடுக்கலாம். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிறபடியால் தான் இந்த பேஜ் நம்ம வந்து 1 வருது. ஸோ இதுவே வந்து நிறைய பேஜஸ் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து நாங்கள் டேபிள்ஸை தேடி கண்டுபிடிக்கிற வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி நாங்கள் இந்த ஹெட்டிங் போட்டு நாங்கள் இதுக்குரிய பேஜ் நம்பர்ஸையும் கொடுத்தோம்னா இந்த பேஜ் நம்பர்ஸை வச்சுக்கொண்டே நாங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். அல்லது அதை விட ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு ஒர்க், நீங்கள் வந்து இதில் எது வேணுமோ அதை கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த டேபிளுக்கே உங்களுக்கு கொண்டு போய் விடும். ஸோ ஈஸி. இந்த பேஜ் நம்ம பார்க்குறத விடவும் இதில் நீங்கள் கண்ட்ரோலோட அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த டேபிளுக்கு கொண்டு போய் உங்களை விடும். ஸோ இதான் வந்து டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ். அதாவது டேபிளுக்கு வந்து நாங்கள் இப்படி ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணுறது என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இனி அடுத்து நான் பார்க்க போகிறது ஃபிகர்ஸ். அதாவது ஃபிகர்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் என்ன மாதிரி அதுக்கு ஒரு டேபிள் கொடுக்கலாம் என்று சொல்லி நாங்கள் அடுத்ததாக வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதில் நார்மலாக வந்து நான் இப்போ ஸ்மார்ட் ஆர்ட் கொடுக்குறேன். ஓகே, தென் இன்னொரு ஸ்மார்ட் ஆர்ட் ஒன்று கொடுப்போம். ஸோ இது ஜஸ்ட் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபிகர் கொடுப்போம். நார்மலாக நாங்கள் ஒரு டயக்ராம்ஸோ அல்லது ஒரு இதுக்கு சார்ட்ஸோ கீறும்போது நாங்கள் அதுக்கு கொடுக்க போகிறது வந்து ஃபிகர் 1 ஃபிகர் 2ன்னு சொல்லி தான் நாங்கள் கொடுப்போம். ஸோ இதை நாங்கள் என்னென்னு கொடுக்கணுமெண்டா ஃபிகர்ஸ்ன்னு சொல்லி கொடுப்போம். இதுக்கு என்ன மாதிரி நாங்கள் ஃபிகர் கேப்ஷன்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கும் நாங்கள் வந்து ரெஃபரன்சஸுக்கு போவோம். ரெஃபரன்சஸுக்கு போயிட்டு இன்சர்ட் கேப்ஷன். இந்த இன்சர்ட் கேப்ஷனில் பார்த்தீங்கன்னா டேபிளில் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ எங்களுக்கு என்ன வேணும் இந்த லேபிள்ண்டா ஃபிகர்ஸ். ஸோ இதில் வந்து ஃபிகரை கிளிக் பண்ணுவோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிகர் 1 வருது. ஸோ இந்த கேப்ஷனை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளோம் மேலும். பட் நான் இதில் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணலை. ஓகே, தென் ஓகே. தென் இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபிகர் வந்து கொடுப்போம். ஸோ இது டிஃபால்ட்டாக ஃபிகர் 2 வருது. ஓகே, ஸோ அவ்வளோந்தான். இப்போ இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஃபிகர்ஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க. இதில் ஃபிகர் 2 ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் அங்கே இருக்குன்னு சொல்லி சூஸ் பண்ணி இருக்கிறதாலாம். அண்ட் இப்போ இதில் நீங்கள் வந்துட்டு பிலோ செலக்டட் ஐட்டம்னு சொன்னீங்கன்னா இந்த ஃபிகர் 3 வந்து இந்த இமேஜுக்கு கீழே வந்து வரும். ஓகே, ஸோ தென் இதை வந்து நாங்கள் இனி ஒரு டேபிளாக கொடுக்கணும். இன்சர்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ். இப்போ இதில் வந்து முதல் வந்து டேபிள்ன்னு இருந்தது, இப்போ ஃபிகர் சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ இதுக்கும் நாங்கள் முதல் சொன்ன மாதிரியே சேஞ்சஸ் செய்து கொள்ள இயலும். ஓகே, ஸோ கேப்ஷன் லேபிள் வந்து ஃபிகர்லேயே இருக்குது. இதில் ஓகே கொடுத்து பாருங்கள். இப்போ ஃபிகர் 1 ஃபிகர் 2 ஃபிகர் 3ன்னு சொல்லி அதுக்குரிய பேஜ் நம்பர்ஸோடு வருது. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுமெண்டா கண்ட்ரோலோட அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபிகர் 2 வந்து வரும். ஓகே, ஸோ இந்த ஃபிகர் வந்து நிற்கும். ஸோ இது மாதிரி தான் நாங்கள் வந்து டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எதுவும் டவுட் இருக்குமென்னு சொன்னால் கமெண்டில் கொடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமென்னு சொன்னால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுங்கள். பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, see you in next video. Bye.